கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து உங்களுக்கு அதிக சேதாரத்தை ஏற்படுத்தி ஒரு 18 தொகுதிகளுக்கு சேதாரத்தை வந்து அமமுக ஏற்படுத்தி இருக்கு. இந்த பொதுக்குழுவில் பிரதானமாக எதிர்பார்க்கப்பட்டது பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்கான ஏதேனும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுமா அப்படின்ட்டு. அப்ப வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் அதிமுக ஒருங்கிணைவு அப்படின்றது இனிமே கேள்விக்குறிதானா? அதுக்கு எந்த கமாவும் கிடையாது, முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு சொல்லலாமா? சார், அதாவது நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அமமுக என்பது ஒரு தனி கட்சியாக மாறி, அவர்கள் பல ஆண்டுகள் தொடக்க விழாவை தாண்டி போயிட்டு இருக்காங்க. 7, 8 வருஷத்துக்கு மேல ஒரு கட்சியை ஆரம்பித்து தனி இயக்கமா போயிட்டு இருக்கு. அவர்களே எங்களோடு தொடர்புபடுத்தி பேசுவதே முதல்ல வந்து இன்றைய காலகட்டத்திற்கும் இன்றைய அரசியல் சூழலுக்கும் ஒவ்வாத ஒரு நிலைமை முதல் ஒரு காரணம். இன்னொன்று, அமமுகவில் பயணித்த பல பேர் இன்றைக்கு தாய் கழகத்துக்கு பெரும்பாலும் திரும்பிட்டாங்க. இப்ப அமமுகவில் இருப்பது எப்படி? ஒரு விஜய் வருகிறார், விஜய்க்கு ஒரு அரசியல் கூட்டங்கள் வருகிறதோ அதே போல அமமுகவுக்கு இது பொது தளத்திலிருந்து வந்தவர்கள் தான் அதிக பேர் பயணிக்கிறார்களே ஒழிய, அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் மிக மிக குறைவான எண்ணிக்கையில் 1-2 பேர்கள் தான் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அமமுக என்று தனக்கென்று ஒரு கட்சியாக அது தனக்கென்று தனக்கான கேடர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமையில் தான் அது இருக்கிறது ஒழிய, அதிமுகவின் வாக்கு வங்கியை பிரிக்கக்கூடிய நிலையில் தற்போது அமமுக இல்லை.